தாக்கம் குறித்து ஆராய நீதிபதி கே ராஜன் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. நீதிபதி கே ராஜன் குழு தேவையற்றது, செல்லாது என்று ஒன்றிய அரசு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. ஒரே நாடு ஒரே தகுதி என்ற கொள்கை அடிப்படையில் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும் ஒன்றிய அரசு கூறியிருக்கிறது. பாஜக பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் தொடர்ந்த வழக்கில் ஒன்றிய அரசு பதில் மனுவை தாக்கல் செய்துள்ளது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நீட் தேர்வின் தாக்கம் குறித்து ஆராய நீதிபதி கே ராஜன் தலைமையில் குழு அமைத்ததற்கு ஒன்றிய அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. நீதிபதி கே ராஜன் குழு தேவையற்றது, செல்லாது என்று ஒன்றிய அரசு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. ஒரே நாடு ஒரே தகுதி என்ற கொள்கை அடிப்படையில் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் ஒன்றிய அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. பாஜக பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் தொடர்ந்த வழக்கில் ஒன்றிய அரசு பதில் மனுவை தாக்கல் செய்துள்ளது. மாநில அரசின் அதிகார வரம்பை மீறிய செயல் என்றும் ஒன்றிய அரசு தனது மனுவில் வாதம் செய்துள்ளது. நீட் தேர்வின் தாக்கம் குறித்து ஆராய ஓய்வு பெற்ற நீதிபதி கே ராஜன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டதற்கு ஒன்றிய அரசு தனது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது. நீதிபதி கே ராஜன் குழு தேவையற்றது, செல்லாது என்றும் ஒன்றிய அரசு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. ஒரே நாடு ஒரே தகுதி என்ற கொள்கை அடிப்படையில் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் ஒன்றிய அரசு கூறியுள்ளது. பாஜக பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் தொடர்ந்த வழக்கில் ஒன்றிய அரசு இந்த பதில் மனுவை தாக்கல் செய்துள்ளது. மேலும் மாநில அரசின் அதிகார வரம்பை மீறிய செயல் இது என்றும் ஒன்றிய அரசு தனது மனுவில் தெரிவித்துள்ளது. நீட் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு குழு அமைத்திருப்பதை ஏற்க முடியாது என்றும் ஒன்றிய அரசு கூறியுள்ளது. தமிழ்நாடு அரசு குழு அமைத்திருப்பது வீண் வேலை என்றும் உயர்நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு வாதம் செய்து வருகிறது. நீட் தேர்வின் தாக்கம் குறித்து ஆராய நீதிபதி கே ராஜன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டதற்கு ஒன்றிய அரசு தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. நீதிபதி கே ராஜன் குழு தேவையற்றது, செல்லாது என்றும் ஒன்றிய அரசு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. மேலும் ஒரே நாடு ஒரே தகுதி என்ற கொள்கை அடிப்படையில்தான் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் ஒன்றிய அரசு தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளது. பாஜக பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் தொடர்ந்த வழக்கில் ஒன்றிய அரசு பதில் மனுவை தாக்கல் செய்துள்ளது. மாநில அரசின் அதிகார வரம்பை மீறிய செயல் இது என்றும் ஒன்றிய அரசு தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளது. நீட் தேர்வு குறித்து ஆராய மாநில அரசால் ஓய்வு பெற்ற நீதிபதி கே ராஜன் தலைமையில் குழு அமைக்கப்பட்ட நிலையில் அந்த குழு தேவையற்றது, செல்லாது என்று ஒன்றிய அரசு தனது பதில் மனுவை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. நீட் தேர்வின் தாக்கம் குறித்து ஆராய நீதிபதி கே ராஜன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டதற்கு ஒன்றிய அரசு தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. நீதிபதி கே ராஜன் குழு தேவையற்றது, செல்லாது என்று ஒன்றிய அரசு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. ஒரே நாடு ஒரே தகுதி என்ற கொள்கையின் அடிப்படையில் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் ஒன்றிய அரசு கூறியுள்ளது. பாஜக பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் தொடர்ந்த வழக்கில் ஒன்றிய அரசு பதில் மனுவை தாக்கல் செய்துள்ளது. மாநில அரசின் அதிகார வரம்பை மீறிய செயல் இது என்றும் ஒன்றிய அரசு தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் நீட் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு குழு அமைக்கப்பட்டிருப்பதை ஏற்க முடியாது என்றும் ஒன்றிய அரசு கூறியுள்ளது. தமிழ்நாடு அரசு குழு அமைத்திருப்பது வீண் வேலை என்றும் உயர்நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு தனது வாதத்தை குறிப்பிட்டுள்ளது. பாஜக தொடர்ந்த வழக்கில் அதற்கு எதிராக திமுக, தீக, விசிக, மதிமுக, இடதுசாரி உள்ளிட்ட கட்சிகளும் மனு தாக்கல் செய்துள்ளன. கடந்த 3 ஆண்டுகளாக நீட் தேர்வு அமலான நிலையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நீதிபதி கே ராஜன் தலைமையிலான குழு ஆராய்ந்து வருகிறது. நீட் தேர்வின் தாக்கம் குறித்து ஆராய நீதிபதி கே ராஜன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டதற்கு ஒன்றிய அரசு எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.